சக்திவேல் தலைவர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியிலிருந்து 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அவர்களுக்கான மாற்று இடம் அளிக்கப்படாததை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியும் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் சங்கமும் இணைந்து நடத்தி வருகிறது. தமிழக முதல்வருக்கான விண்ணப்பம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தினோம். தமிழக முதல்வர் இதனை கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடத்தினோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அம்பத்தூர் மார்க்கெட் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தமிழக அரசு தொடர்ந்து இந்த மக்களுக்கு மாற்று இடம் அளிக்காமல் அவர்களை நாதியற்றவர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுமானால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஒரு மாதத்திற்குள் தமிழக அரசு உரிய முறையில் இவர்களுக்கு மாற்று இடம் அளிக்கவில்லை என்றால் ஒரு மாதத்திற்கு பிறகு அம்பத்தூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு புதிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகரிலிருந்து விரட்டப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்படி பல்லாண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களை அவர்கள் நீர்நிலைகளிலே மேய்ச்சல் புறம்போக்கிலே வாழ்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படக்கூடிய கொள்கை என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையிலே சாமானிய மக்களை ஒன்று திரட்டி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்குவோம். இந்த ஆட்சி நிரந்தரமாக அடுத்த முறை வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்குமானால் அவர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த சாமானிய மக்களுக்கான அவர்கள் நாதியற்று இருக்கக்கூடிய நிலையிலே வீடுகளையாவது அளிப்பதற்கு அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான முயற்சியை இந்த அரசு ஒரு மாதத்திற்குள் எடுக்கவில்லை என்றால், இன்றையிலிருந்து ஒரு மாதத்திற்குள் எடுக்கவில்லை என்றால் உறுதியாக எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டமும் அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டமாகவும் இதை கொண்டெடுத்து சொல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்.